அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் முரசொலி நாளிதழ வர செய்தியை என்னோட யூடியூப் சேனலில் பதிவு பண்ணிட்டு வரேன். அதன் தொடர்ச்சியாக இன்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 6, 2020 முரசொலி நாளிதழில் என்ன செய்தி வந்திருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்து ஆளுநர்கள் மாநாட்டை கூட்டி கருத்து கேட்பதா தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்கார். அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு கொண்டு வர போகிறாங்க. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது இவர்களால் நியமிக்கப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரோ இந்த தேசிய கல்வி குறித்து கலந்து ஆலோசிக்காமல் ஜனாதிபதி அவர்கள் ஆளுநர் மாநாட்டை கூட்டி கலந்து ஆலோசிக்கிறார். இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. உரிமைக்காக போராடவும் வாதாடவும் சிறை செல்லவும் தயங்காத தியாகத்தின் திருவுருவம் வஉசி அவருடைய 149 பிறந்தநாளையொட்டி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து செய்தி தெரிவிச்சிருக்காரு. சேலம் சென்னை இடையிலான 8 வழி பாதைச்சாலை திட்டத்தை கைவிடுவீர் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாவட்டத்துக்கு உட்பட்டவர்கள் வலியுறுத்துறாங்க. மனிதநேயமிக்க சேவகராக விளங்கியவர் நாசரேத் துரை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய வலதுகரமாக செயல்பட்ட நாசரேத் துரை அவர்கள் மறைவிற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு திராவிட இயக்க தீரர்கள் நாளில் புலவர் க. முருகையன் அவருடைய புகைப்படமும் அவரை பற்றிய செய்தி வெளிவந்திருக்கு. நீட் தேர்வை ரத்து செய்யவும் ஆன்லைன் வகுப்புகளை முறைப்படுத்தவும் வலியுறுத்தி திமுக இளைஞரணி மற்றும் மாணவரணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் செப்டம்பர் 8 நடைபெறும் என இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாணவரணி செயலாளர் இளவரசன் அவர்களும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சென்னை கிழக்கு மாவட்டம், சென்னை வடக்கு மாவட்டம், வேலூர் மத்திய மாவட்டம், திருவள்ளூர் வடக்கு மாவட்டம், திருச்சி மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட செயலர்கள்லாம் 9ஆம் தேதி நடைபெறுகின்ற பொதுக்குழுவுக்காக தமது அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கோவை மாநகரில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து நிறைவேற்றும் என மாநகர கிழக்கு மாவட்ட குழு தீர்மானம். கார்த்திக் எம்எல்ஏ அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. சதுரங்க போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் தன்னுடைய வாழ்த்து செய்தியை தெரிவிச்சிருக்காங்க. திமுக இளைஞரணி சார்பில் காணொலி கருத்தரங்கம். கொரோனா தொற்றில் தோற்ற அரசியல் தலைப்பில் திமுக இளைஞரணி சார்பாக இளைஞரணி செயலாளர் உதயநிதி தலைமையில் ஒரு காணொலி காட்சி கருத்தரங்கம் நடைபெறுகிறது. என்னைக்குன்னு பார்த்தா இன்னைக்கு 6 மணிக்கு. முரசொலி சில நினைவுகள் தொடர்ந்து 25 நாளாக தொடர் கட்டுரை. அதோட மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர் பணிக்கு வருவதில் தமிழக அரசு விலக்களிக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் ரெங்கம் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்காரு. மற்றும் முரசொலியில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 பக்கத்துக்கு திருநெல்வேலி திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்துக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கழக நிர்வாகிகளுடைய முழு விவரங்களும் கிட்டத்தட்ட ஒரு 12 பக்கத்துக்கு வந்திருக்கு. இதோட இன்னைக்கு முரசொலி முடியுது. நாளைக்கு முரசொலி என்ன செய்தி வருதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.